அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் எக்காரத்தை கொண்டு வாமிட் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்ம ராதிகா மனசுக்குள்ளேயுமே இருக்குது. ஆனால் நம்ம பாக்கியா ராதிகாவுக்கு சில விஷயத்தில் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால நிறைய கொஞ்சம் கேரிங்காகவே இருக்காங்க நம்ம பாக்கியா. அந்த டைமில் நம்ம ஈஸ்வரி நேராக வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம ராதிகாவோட ரூமுக்கு போகிறாங்க. ராதிகா ரூமுக்கு போகிறத பார்த்த பாக்கியா ஒரு பக்கம், அத்தை என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேராக ரூமுக்கு போன நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணான்னா, ராதிகா நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னை தப்பாக எடுத்துக்காத, இனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா கோபி சொன்னான், ஆனால் இந்த குழந்தை இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ராதிகா தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா கோபிக்கும் எனக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த குழந்தையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ராதிகா இருக்காங்க. இப்போ ஈஸ்வரி இப்படி சொன்னதை கேட்டதுமே ரொம்ப கோபப்படுறாங்க. போதும் நிறுத்துங்க, இந்த குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் கிடையாதுன்னா, இது என்னோட குழந்தை, நான் பெற்றுக்க தான் போகிறேன், இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு சஜஷனுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஈஸ்வரி கிட்ட கோவப்பட்டு கத்த, நமக்கு மரியாதையே இல்லைன்னு நினச்ச ஈஸ்வரி ஒரு பக்கம் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தது மட்டும் இல்லாமல், என்னடா இது, நம்ம எவ்வளோ சொல்கிறோம், நம்ம சொல்கிறது நல்லதா கெட்டதான்னு கூட யோசிக்காமல் இப்படி கோவப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்ப கோவத்தோடு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ராதிகா அத்தை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபி மேலே கோவப்படுறாங்க. அச்சோ, இங்கிருந்தா நம்ம தலை உருண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து பதறி அடித்து ஓடிடுறாரு வெளியே. உடனே இந்த விஷயத்தை பற்றி நம்ம பாக்கியா என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட பேச போகிறாங்க. அத்தை என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் போய் தலையிடுறீங்க, இது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க வேணும் வேணாங்கிறத பற்றி முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான், நம்ம இல்லை, நம்மளை ஏன் அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. பாக்கியா தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனியாக விட்டுருங்க, நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி துரத்தி விட்டுட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க. 4 பேருக்கு கோபி தாத்தா ஆகிற வயசில் அப்பன் ஆக போகிறான்னு தெரிஞ்சால் என் பிள்ளை யாருமே மதிக்க மாட்டாங்களே, அது மட்டும் இல்லாமல் இனியா கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்கா, இந்த நேரத்தில் இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வருத்தப்படுறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளம் எல்லாமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிறாரு கோபி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.